Praise the Lord and greetings in the wonderful and precious name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We want to greet everyone of our UPC Chennai Church who have joined us for this live telecast on this Good Friday service. இந்த பெரிய வெள்ளி ஆராதனைக்கு நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்றிருக்கிற அனைவரும் இன்னொரு பெந்தகோஸ்து சபையினருக்கு நன்றி செலுத்துகிறேன். And we want to thank all the other saints who are joining us and who have joined us today to glorify this God who died for us in Calvary. நமக்காக கல்வாரியில் மரித்த இந்த ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த உலகமெங்கிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். This is a special day for all of us because this is the day our life began because God saved us. இப்படிப்பட்ட ஒரு நாள் வந்ததனால தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். There is no other day we should appreciate because this is the day that our sins have been washed away by his precious blood. இந்த நாளில் நம்முடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்குது என்று நாம் விசுவாசிக்கிறோம். We want to have a wonderful service today. I want you all to sit at your homes or office or wherever you are and listen to the word of God today by Brother Samson and Brother Solomon. We're going to have a wonderful time in worshiping this God and God is going to bless us today. இந்த கர்ம நேரம் இருக்க போகிறது. முதலாவது கர்த்தரை ஆராதிக்க போறோம். அதுக்கு பிறகு சாலமன் சாம்சன் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். எந்த இடத்தில் இருந்தாலும் தயவு செய்து இணைப்பில் இருந்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I want you to join us and worship this God. Can you just have a word of prayer? எல்லாம் தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். Lord Heavenly Father, we thank you for one more day in our lives, Lord Jesus. பரலோக பிதாவே இன்னொரு நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, as we remember this day that you shed your precious blood for us on Calvary. எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்தின இரத்தத்தை நினைக்கிறோம் ஐயா இந்த நாளில். Lord, if you did not do it, we would be somewhere else, Lord Jesus. இரத்தத்தை சிந்தாமல் இருந்திருப்பீரானால் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அழிந்து Lord, we can't போயிருப்பீர்கள். without salvation our lives at this moment, Lord. இந்த சூழ்நிலையிலே ரட்சிப்பில்லாத ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமானால் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியல. Lord, we know that you saved us and you're protecting us and guarding us. எங்களை ரட்சித்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து நீங்க வர்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Bless this service, Lord. Whatever we do, let it glorify you or not man, Lord Jesus. மனுஷனை அல்லப்பா உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. Let us all decrease and Lord only you increase. நாங்கள் சிறுக வேண்டும் நீர் மாத்திரம் இந்த நாளிலே பெருக வேண்டும். Let's meditate upon the word and understand the cross and understand the Calvary for today, Lord Jesus. வார்த்தையை தியானிக்க கல்வாரியை புரிந்து கொள்ள சிலுவையை கொஞ்சம் நோக்கி பார்க்க let the hearts be open to receive your word today. வார்த்தையை பெற்றுக்கொள்ள இருதயங்களை திறப்பீராக. In Jesus name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. You can join with me and sing along. தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. Amen. மனதுருகும் தெய்வமே யேசையா, என் மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோ. ஆமென். உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். ஓ நீர் நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியிலே தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஆமென். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீ நல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர்.
நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையை உன்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, என் இயேசுவே ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. கைகளுக்கு தட்டி ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே எங்க மேல வருது ஆனா நீங்க எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. எதெல்லாம் நாங்க அனுபவிக்கணுமோ அதெல்லாம் நீங்க அனுபவிச்சு. Lord, whatever we have to be there, Lord, you took everything for us. You took our shame. You took all the sins away when he died on the cross. God bless you. I want Brother Solomon to come and exhort you all, and open your hearts and open your Bibles and meditate upon the word. Today is the day we remember and think what God has done for us. In Jesus' name. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்தை ரட்சிக்க வந்தவரும், நமக்காக கல்வாரில மரித்தவரும், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரும், சீக்கிரமாய் வரப்போகிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெரிய வெள்ளி ஆராதனை நேரடி ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் இருக்கிற இடத்துல சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட ஒரு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை காணாமல் அநேகர் இருக்கிறாங்க. பெரிய ஆபத்து இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கண்ணின் மணியே போல பாதுகாத்து நம்முடைய கூடார மறைவிலை மறைத்து வைத்து அந்த ஆண்டவருக்கு எல்லாம் கொஞ்சம் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அந்த ராஜாவுடைய நாமத்துக்கு நம்ம மகிமை செலுத்த போகிறோம். ஒருவேளை முழு உலகமும் இன்றைக்கு மரணத்தை நோக்கி பயந்து கொண்டிருக்கிறது. மரண பயம் உலகம் முழுவதும் எல்லா தேசங்களிலும் மரண பயம் இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மரணத்தை ஜெயமாக விழுங்கின ராஜாவை இன்றைக்கு நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிற மாத்திரம் எல்லா சத்தத்தை உயர்த்தி நான் சொல்றேங்க. தானியேல் அன்றைக்கு ஒரு வார்த்தையை சொன்னான் பெல்சாத்தாரை பார்த்து. அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? உம்முடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறவர். அப்ப என்ன, 700 கோடி ஜனங்களுடைய சுவாசமும் நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அது அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு அணு கூட இந்த பூமியில அசையாது. எல்லாம் கொஞ்சம் ராஜாவுடைய நாமத்தை நமக்காக பாட அனுபவித்தவர், நமக்காக சிலுவையில் ரத்த சிந்தின. நான் சொல்றேங்க, இன்றைக்கு விசேஷித்த நாள். எத்தனையோ குட் ஃப்ரைடே தினத்தை கொண்டாடி இருப்போம். எத்தனையோ நாள்ல வந்து ஆண்டவருடைய மரணத்தையும் சிலுவையை நினைத்து தியானித்து இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உண்மையா நினைக்கணும். ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட கொள்ளை நோய் இதற்கு முன்பாக அநேக ஆண்டுகளுக்கு நடக்காத ஒரு காரியம் இன்றைக்கு உலகத்தில் யாரும் பார்க்காது நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு நாள் அன்றைக்கு வராதிருந்திருக்குமானால் இந்த கொள்ளை நோயில் நாம் தப்பித்திருந்திருக்க முடியாது. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மூடி நம்மை பாதுகாத்த தயவுக்காக எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை வைத்து மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு நாங்க மகிமை செலுத்துகிறையா. உங்க கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. உங்க ரத்தம் இல்லனா அப்பா, நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தம் தான்ப்பா இந்த நாளில எங்களையும் எங்கள் தேசத்தையும் முழு உலகத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்பா, தொடர்ந்து கர்த்தர்களை நடத்துங்க. மனதுருகும் தெய்வம் ஒரு உண்டு என்று சொன்னால் அது நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவல்லவா நீங்க. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இந்த நாளில் இறங்குங்க ஆண்டவரே. தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு முழு உலகத்தை நோக்கி பார்க்கும்போது அநேக தேசங்கள் எல்லாம் வல்லரசு நாடுகள், பணம் நிறைந்தவர்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள், பெரிய பணக்காரர்கள், இவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய செல்வத்தையும் புகழையும் குறித்து மேன்மை பாராட்டி வந்தார்கள். அதுதான் எங்களை பாதுகாக்கும், அதுதான் வருகின்ற நாட்கள் எங்கள் நடத்தும் என்று மேன்மை பாராட்டின எல்லாரும் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல்
மரணத்துக்கு பயந்து போய் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் தவித்துக் கொண்டு இருந்தாலும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு காரியத்தை, இந்த பெரிய வெள்ளி அல்லது நல்ல வெள்ளி என்று சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவோம், உண்மையா நல்ல வெள்ளி தான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்து இந்த நல்ல வெள்ளியில ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மனதிலே நான் சொல்ல இருதய பலகையில் இதை எழுதி வைத்துக் கொள்ள போகிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, இனி வருகின்ற நாட்களில் இதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை நடத்துவார். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ரெண்டு காரியங்களை குறித்து இன்றைக்கு மேன்மை பாராட்ட போகிறோம். ஒன்று, கர்த்தருடைய நாமத்தை குறித்து விசுவாசிக்கிற மாதிரி இருந்த இடத்துல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து இன்று முதற்கொண்டு எதை குறித்தோம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லாம ஜீரோவாக மாறிவிட்டது. எதுவும் நம்மை காப்பாற்றாது, மருத்துவம் காப்பாற்றாது, மருந்துகள் காப்பாற்றாது. காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு நாமம் இந்த உலகத்தில். ஏன்னா ஆண்டவராக இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சகல அதிகாரம் உடைய ஒரே ஒரு நாமம் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. அப்போ இன்று முதற்கொண்டு அந்த நாமத்தை குறித்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட போகிறேன். இரண்டாவது, அப்படி சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட போகிறேன். நான் சொல்றேன், இந்த பூமியிலே இனி இன்று முதற்கொண்டு, இன்றைக்கு மாத்திரம் சொல்லுங்க, இன்று முதற்கொண்டு நாம் மேன்மை பாராட்டக்கூடிய ரெண்டு காரியங்கள் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தருடைய நாமத்தை குறித்தோ அவருடைய சிலுவை குறித்து மாத்திரம் நாம் மேன்மை பாராட்ட போகிறோம். அதை மேன்மை பாராட்ட அவர் நம்மை மேன்மையான இடத்தில் இந்த பூமியில வைப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. முதலாவது, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதை நாம் பார்க்கலாம். தெரிந்த சம்பவம் தான், தெரிந்த பகுதியை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நாம் சொல்ல போகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே தாவீது எழுதும்போது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் இன்றைக்கும் உண்டுதான். அன்றைக்கு தாவீது எழுதும்போது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு ரதங்களை குறித்தும் தங்களுடைய பலத்தை குறித்தும் தங்களுடைய செல்வாக்கை குறித்து மேன்மை பாராட்டுகள் உண்டுதான். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டமும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். நல்லா கவனிங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். யாரெல்லாம் ரதத்தை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தாங்க. அவர் சொல்றாரு, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கொஞ்சம் கவனிங்க, நாம் விழமாட்டோம் சொல்லல. இந்த சங்கீதம் உண்மையான இன்னைக்கு அதிகாலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் காண்பித்தாரு, நான் விழமாட்டேன் சொல்லல. கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க இன்னைக்கு நமக்கும் பயம் இருக்கிறது. ஏன்னா மாமிசம் பலவீனம் உள்ளது. மாம்சத்தில் சில காரியங்களை, செய்திகளை கேட்க, இந்த செய்தி வருது, இந்த செய்தி வருது, நிறைய செய்தி. நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த செய்திகளை மறந்துடுங்க. ஒரே செய்தி தான், என் ஆண்டவராக இயேசுவுடைய சிலுவையும் அவருடைய நாமத்தை குறித்த செய்தியை தான் இன்னைக்கு நம்முடைய செவிகளில் நாம் சாய்க்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயம் சூழலை மாற்றுவார். ஒரு பக்கத்தில் இந்த கெட்ட செய்திகள் பரவற செய்தி வந்து கொண்டுதான் நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு முன்தினம் கேட்டிருப்பீங்க, 74 வயதுள்ள ஒரு தாயார் நம்முடைய ஜிஎச் மருத்துவமனையிலிருந்து குணமாகி, இது பாசிட்டிவ் ஆகி குணமாகி வீட்டுக்கு திரும்பி இருக்கிறாங்க. அப்ப இனி வருகின்ற நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆச்சரியமான செய்தியை கேட்க பண்ணுவார். என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமோ அதற்கு பிறகு நம்முடைய செவிகளில் நல்ல செய்தியை கேட்கும்படி கர்த்தர் நிச்சயம் கிருபை செய்வார். இப்ப தாவீது சொல்றாரு, அவர்கள் முறிந்து விழுந்தாங்க, நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்ப என்னன்னா, நாங்க விழுந்தாலும், ஏன்னா வசனம் சொல்றது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். எழுந்திருக்கக்கூடிய பலன் வெளியே இருந்து வராது, உள்ளேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்குள்ள ஆண்டவர் பலனை வைத்து எழுந்து எப்படி நான் நிமிர்ந்து நிற்க வைப்பாரா? ஷபாலா ராதானா. இனி தலகுனிய வைக்க மாட்டார், வெட்கப்பட வைக்க மாட்டார், தலை நிமிர செய்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சவுலை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்தும் தன்னுடைய ரதத்தை குறித்தும் குதிரை குறித்தும் தன்னுடைய வஸ்திரங்களை குறித்தும் ஆயுதத்தை குறித்து மேன்மை பாராட்டினவன். நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது வரும்போது சொல்லுவான், அவங்க எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, என் வஸ்திரத்தை போட்டுக்கோ, இந்த நீ போறன்னு சொல்ற, நீ சின்ன பையன், இந்த வஸ்திரத்தை போட்டுக்கோ, இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொள். வேணா சொல்லியிருப்பான், கூட இது கூட என் ரதத்துல போ, ஏன்னா அவன் பெரிய ஆளுப்பா யுத்தத்துல, இதெல்லாம் கொண்டு போ என்று சொல்லி அவனை காண்பித்து தாவீதிடத்துல கொடுத்தான். அப்ப என்னன்னா, அவனுக்கு இருக்கிற மேன்மையெல்லாம் ராஜ வஸ்திரம், அவனுக்கு இருந்த மேன்மையெல்லாம் தன்னுடைய ஆயுதங்கள், தனக்கு இருந்த ரதங்கள், குதிரைகள் தான். ஆனா முடிவில் என்ன தெரியுமா ஆனது? நீங்க வீட்டுல தயவுசெய்து வேதாகமத்தை எடுத்து திருப்பி பாருங்க. 1 நாளாகமம் 10வது அதிகாரத்துல 9வது 10வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சவுல் மரித்து போன செய்தியை பெலிஸ்தர்கள் கேட்டு அந்த இடத்துல வந்து சவுலுடைய வஸ்திரங்களையும் அவருடைய ஆயுதங்களையும் உரிந்து கொண்டார்கள்.
அதை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, வேதனையானது. அவனுடைய தலையை வெட்டி அதை பெலிஸ்தருக்கு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அதை எல்லா இடத்திலும் பறைசாட்டினார்கள், பரப்பினார்களாம். எல்லா இடத்திலும் மேன்மை பாராட்ட சவுளுடைய தலை பாத்தியா என்று சொல்லி. அதற்கு பிறகு ஒரு சம்பவம் இருக்கு, அதை இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் நல்லா கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஏன் ஒருத்தர் ரதத்தை குறித்தும் ஆயுதத்தை குறித்தும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டினானோ, அவன் சத்துருடைய கையில், அவன் தலை சத்துருடைய கையில் என்று இருக்கிறது. வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டின இந்த தாவீது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நிலைமை வந்தாலும் சரி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினதினாலே அன்னைக்கு கோலியாத் பெரிய ஆளுதான். எனக்கு ராஜவஸ்திரம் வேணாம், ஆயுதம் வேணாம், பட்டயம் வேணாம், ஒன்றும் வேண்டாம். எனக்கு இருக்கிற பாதுகாப்பு ஒருவர் தான், அது நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஷபாபா மலராதனா. அந்த கர்த்தருடைய நாமத்தில் தைரியமாய் அந்த இடத்துல போன போது கோலியாத்தின் தலை தாவீதுடைய கையில் இருந்தது. ஒரு காரியத்தை சொல்லட்டுங்களா? ரதத்தை குறித்தும் குதிரை குறித்தும் தன வஸ்திரத்தை குறித்தும் ஆயுதத்தை குறித்தும் மேன்மை பாராட்டினவனுடைய தலை சத்துருடைய கையில இருக்குங்க. ஆனா எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினானோ அவன் கையில சத்துருடைய தலையை கர்த்தர் கொடுத்தார். விசுவாசிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த சூழ்நிலை உண்மையாகவே பயமுறுத்துறது தான். நான் சொல்றேன், சீக்கிரத்தில் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவருடைய கரத்தில் இந்த வெற்றியை கொடுக்க போகிறார். இனி வெட்கப்பட மாட்டோம், இனி தலைகுனிய மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தை எவ்வளவு அதிகமா உயர்த்துகிறோமோ, எவ்வளவு அதிகமா மேன்மை பாராட்டுகிறோமோ, சீக்கிரத்தில் இந்த காண முடியாது இருக்கிறதான இந்த காரியத்தில் இருந்து நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் தான் அதரிசனமானவர். அவரை பார்க்க முடியாது, ஆனா பார்க்க முடியாத இடத்துல கிரியை செய்கிற மகத்துவம் உள்ள தேவன். நாம் பார்க்க முடியாத அந்த காரியத்தை பார்க்க கூடாது, ஒருவரும் காணக்கூடாது இருக்கிற அந்த மகத்துவம் உள்ள தேவன் சீக்கிரத்தில் அதை நிர்மூலமாக்கி அந்த ஜெயத்தை நம்முடைய கரத்தில் கொடுப்பார் நம்புகிறேன். இந்த பெரிய வெளி தினத்தின் போது ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என்னை குறித்தோ, என் குடும்பத்தை குறித்தோ, என் பணத்தை குறித்தோ, என் செல்வத்தை குறித்தோ, ராஜ்யத்தை குறித்தோ, எதை குறித்தும் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். உயர்த்தும் போது சத்துருடைய தலையை கர்த்தர் நம்முடைய கையில கொடுப்பார். எழுந்து நிமிர்ந்து நிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து நிமிர்ந்து நிப்பேன். எழுந்து நிக்கிறது கிடையாது, விழுந்திருக்கிற நிலைமை தான் இன்னைக்கு எல்லாருக்கும். ஆமா, எல்லாருக்கும் சோர்வு தான். செய்தி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் சோர்வு வருகிறது தான். ஆனா சொல்லுங்க, மறுபடியும் அதான் ஒரு வசனம் இருக்கு, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இந்த நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஏன் நிக்க வைக்கிறார் தெரியுமா? ரோமர்ல வாசிக்கிற 16:20 சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்திலே சாத்தானுடைய கால்களுக்கு நசுக்கி பாடுவார். அவன் பயப்படுறதுனால தாங்க தள்ளி விடுறான். இன்னைக்கு பயப்படுறதுனால கீழே விடணும்னு பார்க்கிறான். நீங்களான எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அவனுடைய சகல தந்திரங்களும் நிர்மூலமாக போகிறது சீக்கிரத்திலே. முதல் காரியம், கர்த்தர் நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ரதமோ குதிரை கிடையாது. இனி இரண்டாவது சிலுவையை குறித்து கலாத்தியர் 6:14 சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், நானோ, அவர் ஆரம்பிக்கும் எப்படி சொல்றார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் எனக்கு இந்த உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, இந்த உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அவன் சொல்றா, மேன்மை பாராட்டினேன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. நல்லா கவனிங்க, வெறும் சிலுவைன்னு சொல்லல. சிலுவைனா 1008 சிலுவை, 1008 அன்னைக்கு கல்லனும் 2 பேர் பலியா இருக்கிறான். இன்னைக்கு சிலுவை அநேக காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. தலைக்கீழா வைத்து நடத்துற கூட்டமா இருக்கு, உங்களுக்கும் தெரியும். ஆமா, அப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறதான சிலுவை என்று சொன்னால் கிடையாது. சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைன்னு சொன்னதா. ஏன்னா அதுதான் கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமா இருக்கான். நீ சாதாரண ஒரு சிலுவை காண்பிச்சா இன்னைக்கு எல்லாம் ஆரோக்கியமான காரியம், செவிக்கு ஆரோக்கியமான காரியம் என்று சொல்லி இன்னைக்கு அந்த சிலுவையை தலைக்கீழா வைத்து நடத்துகிற அநேக கூட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அந்த உபதேசத்தை கேட்கிறவனுக்கு ஒருவேளை அது கெட்டு போன பைத்தியமா தெரியும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்திலேயே நிச்சயம் கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, இனி நான் மேன்மை பாராட்டுவேன். முதலாவது கர்த்தருடைய நாமத்தை குறித்து, இரண்டாவது அவருடைய சிலுவை குறித்தே அல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து அல்லாமல் ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் சொல்றேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். Christ lives in me இருக்கும். கிறிஸ்து எனக்குள்ள அவர் வாழ்றதுனால நம்ம வாழ்வோங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசத்தோட சொல்றேன், என் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அங்கே கல்லறையில் இருந்தவர் கிடையாது. 3ஆம் நாள் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர்.
அந்த ஆண்டவர் இன்றைக்கு பிழைத்திருக்கிறாரானால், அவர் வாழ்கிறாரானால் இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்வோம் என்பதிலே ஒரு சின்ன சந்தேகம் கூட கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பவுல் என்ன சொல்றானா, இது வரைக்கும் நான் இந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்காத வரைக்கும், சிலுவை அறியாத வரைக்கும் நான் என் படிப்பை குறித்து கமாலியல் பாத்துல படிச்சேன். நான் இவ்வளவு திறந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா பாஷையும் நான் பேசுவேன், நான் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவன், எனக்கு அந்த ஆலோசனை சங்கத்தில் அதிகாரம் உண்டு, நான் சொன்னா ஒருத்தரை மரணத்துக்குள்ளாக நடத்துவதற்கு கூட எனக்கு அதிகாரம், அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையில ஓடன விழுந்த போது என் பலத்தினால எழுந்திருக்க முடியல. என் படிப்பும் என் செல்வாக்கும், என நம்பின செல்வாக்குள்ள மனிதர்கள் என்னை எழுப்பி நிறுத்த முடியல. முறிந்து விடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனா என்னை தூக்கி நிறுத்தினது அந்த கல்வாரியின் காட்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமஸ்குக்கு போகிற வழியில அவருடைய நாமத்தை என்றைக்கு அறிந்து கொண்டேனோ, அன்றைக்கு தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அன்றிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து, இனி நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால், இனி நான் ஒருவரை உயர்த்த வேண்டுமானால், என்னை குறித்தோ என்னுடைய காரியங்களை குறித்தோ அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க பார்க்கலாம். இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மாத்திரம்தான் இன்றைக்கு நீங்கள் நான் மேன்மை பாராட்ட போகிறோம். அப்படி மேன்மை பாராட்டுறதுனால தான் ஒரு காரியம் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற சுருக்கம் அதை மட்டும் சொல்றேன். தயவுசெய்து வீட்டில் எடுத்துக்கொள்ள 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு இல்லை. பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலன் எங்களுக்குள்ள ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. பிழைப்போம் என்ற நம்பிக்கை கிடையாது, பலன் முற்றிலுமாக அற்று போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அடுத்த வசனம் சொல்றான், நாங்கள், அவன் என்ன சொல்றான், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல். எங்க மேல்னா, நான் இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். நான் மேன்மை பாராட்டது என் படிப்பு, என் நியாயப்பிரமாணம், இது அது செல்வாக்கு, அதெல்லாம் மேன்மை பாராட்டுனேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து. அநேகர் சொல்றாங்க அப்போஸ்தலர் 19 அந்த 22 வசனத்திலிருந்து ஆசியாவில் நடந்த உபத்திரமா இருந்திருக்கும் சொல்லி, அதை இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் நீங்க படிச்சு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட காரியம் நிச்சயம் பயப்பட மாட்டான். அவன் மரண செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிற்கிற ஆண்டவருக்காக, அதுக்காக பயப்படலாம். ஆனா மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை, கண்கள்ல காணக்கூடாத ஒரு பெரிய பயம் அவனை நெருக்கி இருக்கிறது. அவன் சொல்றான், மரணத்துக்கு ஏதுவானது. நல்லா இருக்கு அந்த வசனம், நீங்க படிச்சு பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து அவன் சொல்லுவான், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் என்னை தமஸ்குவின் வழியில சந்தித்தார். பாருங்க, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டு வந்திருக்கிறேன். ஏன் மேன்மை பாராட்டார்னா, அவர் மரித்தவர் கிடையாது, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் சொல்றார், எங்க மேல் நம்பிக்கையா நாங்க இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருந்தோம் சொல்றாரு. மரணம் நேரிடும் என்று நிச்சயித்திருந்தாராம். அந்த வசனம் நல்லா இருக்கும், மரணம் நிச்சயம் வரும்பா. பவுல் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டான். இந்த ஒரு சம்பவத்தில் பார்க்க முடியும், மரணம் நிச்சயம் வரும். ஏன்னா கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுப்பேன் சொன்னா, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம் என்று சொன்னவன். ஏதோ ஒரு காணக்கூடாத ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய ஆபத்து அந்த சூழ்நிலை பிடித்திருக்கிறது. அவன் சொல்லுகிறான், மரணம் எங்களுக்கு நேரிடும் என்று நிச்சயித்திருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாருங்க. இன்றைக்கு ஆசியாவில் ஆரம்பித்த இந்த பெரிய வைரஸ் ஆசியாவில் ஆரம்பித்து முழு உலகத்தை இன்றைக்கு பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. நான் ஜெபிக்கும் போது ஒரு கருத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஆசியாவில் ஏறிட்ட இந்த ஆபத்து இனி முழு உலகத்தையும் பயமுறுத்திக் கொண்டிருக்க ஒரு சின்ன ஒரு வைரஸ் தான். முழு உலகத்தையும் பயமுறுத்திக் கொண்டு எல்லாரையும் இன்றைக்கு அடைத்து வைத்திருக்கிறது. ஆனா பவுல் ஒரு காரியத்தை சொன்னார், அப்படிப்பட்ட மரணம் நேரிடுதலா இருந்தாலும் ஆண்டவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லிட்டு அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாரு, இந்த நிருபத்தை எழுதும் போது இதெல்லாம் நான் சந்திச்சு வந்துட்டேன். அவர் அன்னைக்கு முடிந்தது மாத்திரம் சொல்லல, அவர் அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு, தப்பு வித்துட்டாரு, ஆகவே மகிமைன்னு சொல்லல, தப்பு வித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அப்ப என்ன, நம்முடைய வாழ்க்கையில இந்த வைரஸ் ஒரு பெரிய காரியம் கிடையாது. தாயின் கருவிலேயே நம்ம அழிக்க வேண்டும் என்று சத்துரு முயற்சி செய்தா அன்னைக்கு தப்புவித்தார். பவுல் அதான் சொல்றார், அன்னைக்கு தப்புவித்தார், இன்னைக்கு அவர் தப்புவிச்சாதா, நாளைக்கு அவர் தப்புவிச்சாதா என்னால பிழைத்திருக்க முடியும். நான் சொல்றேன், விசுவாசத்தோடு கூட தாயின் கருவிலே நம்ம அழைத்து பாதுகாத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து உங்க வயசை போட்டுக்குங்க, 38 39 ஆண்டுகள் என் ஆண்டவர் தப்புவித்தார்ல, இன்னைக்கும் தப்புவிப்பார், நாளைக்கும் தப்புவிப்பார். என்னை தப்புவித்து என்னை பத்திரப்படுத்தி என்னை நடத்துவார். எப்பொழுது தெரியுமா, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும் போது.
வெறும் சிலுவை அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும் போது உண்மையாக கர்த்தர் நம்மை சொல்லுங்க தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இதுதாங்க தலைவி, மறந்துடாதீங்க. வாழ்நாள் முழுது இந்த வார்த்தை இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என் இருதய பலகைகளை எழுதி வைத்திருக்கிறேன். ரெண்டு காரியம் தான். கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா, சத்துருடைய தலை உங்க கையில கொடுப்பார், எழுந்து நிமிர்ந்து நடக்க வைப்பார். இரண்டாவது சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும் போது தைரியமா சொல்லுங்க, பவுலுக்கு செய்திருப்பார், எனக்கும் செய்வார். ஏன்னா அவர் வேற ஆண்டவர், எனக்கு வேற ஆண்டவர் கிடையாது. இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாறாதவர். நம்முடைய சுவாசம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குங்க. அவர் சித்தலாம் ஒரு அணு கூட அசையா. தைரியமா சொல்லுங்க, இனி சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டினா நிச்சயம் என்னை ஏற்கனவே தப்புவித்தார், இன்னைக்கு தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கரங்களை தட்டுங்க. நிச்சயம் இந்த வார்த்தையின்படி இந்த பெரிய வெளி ஆராயும் போது உங்க குடும்பத்தையே இது முதற்கொண்டு அதிசயமா நடத்தி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமை அடையட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ராஜாத்தி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அருமையான வார்த்தையை கேட்டோம். எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட போகிறது இல்லை இந்த நாளில். இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட போகிறோம். அவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் எல்லாரும் பயந்து என்னென்னமோ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர், அவருடைய சிலுவையின் ரத்தம் இன்னும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உலகத்தை ரட்சிக்க வந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. நமக்காக அவர் பாடுபட்டவர். ஹல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் பங்கு பட்டு கொண்டிருக்கிற ஐநாவரம் யூபிசி சபையாருக்கும் மற்ற யார் பார்க்கிறார்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலை இத்தனை வருடம் நான் பார்க்கலாம் ஆண்டவரே, ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் உம்மை ஆராதிக்க கிருபையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சீக்கிரமாக எல்லாம் நல்ல செய்தியாக மாற்ற போகிறார். மரண செய்திகள் இருக்காது. இன்னும் ஆண்டவரே இன்னும் நடக்கலையே, ஏன் இது எது வரைக்கும் ஆண்டவரே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஒன்னும் ஆவலையா நினைக்கிறீங்களா? இனிமேல் பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கல்வாரின் ரத்தத்தை இந்த நாளில் நினைக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி எடுங்கன்னு பாஸ்டர் சொன்னார். ஹல்லேலூயா. நான் பெரிய டீச்சர் இல்லை, ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் இந்த பிரதான பாவை மறைத்து ஆண்டவர் வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. சிலுவையின் செய்தி FNABC கிளாஸஸில் எங்களுக்கு சிஸ்டர் சந்தியா நடத்தி கொண்ட பாடத்தை கொஞ்சம் நான் இந்த நாளில் உங்களுக்காக எடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சிலுவை என்றாலே சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்மளுக்காக என்ன செய்யறாரா, தியாகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் கொஞ்சம் காரியங்க தியாகம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் தன் உயிரையே, ஹல்லேலூயா, மனிதனாக பிறந்து நமக்காக ஆண்டவர் 100% காட் 100% மேனாக இருந்து ஆண்டவர் அவரே தம்மை தாமே என்ன செய்தார், தாழ்த்தி சாக்ரிஃபைஸ். இந்த உலகத்துக்கு சில ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்காகவே அவர் என்ன செய்தாரா, சிலுவையில மறித்து அவர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தித்து நம்மளை சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாக்ரிஃபைஸ் என்றால் ஹீப்ரூல மீனிங் என்னன்னா, ஹீப்ரூல கார்போனட், KORBANOT, சாக்ரிஃபைஸ் எபிரேயர் பாஷையில். ஹல்லேலூயா. இந்த நாளில் கொஞ்சம் நீங்கள் எழுதிக்கங்க. இந்த நாளில் சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன், எல்லாம் இல்லை, சில வார்த்தைகளை சொல்ல. சாக்ரிஃபைஸ் மீன்ஸ் ஹீப்ரூவில் கார்போனட், KORBANOT. ஹல்லேலூயா. அது ரோமர் என்ன செய்கிறாங்களாம், அவங்களுடைய கஸ்டம்ஸ் ஆனது. சிலுவையில் அறிறது அவங்களோட பழக்கம். என்னென்ன தவறு செய்கிறார்களோ அவர்களை சிலுவையில் அறிகிறது ரோமர்களுடைய பழக்கமாக இருந்தது. அது என்ன தெரியுங்களா, உடனே தூக்கு போட்டு செத்துட்டா ஒரே நிமிஷத்தை செத்துருவாங்க. ஆனால் சிலுவையில் அறைந்தா ஸ்லோ டெத், ஸ்லோ டெத்து. போகிறவங்க வரவங்க காலையில் அவனை போட்டுட்டாங்க, சாயந்தரம் வரைக்கும் அவன் என்ன செய்வானா, தொங்கி கொண்டிருப்பான். போகிற வரவங்க பார்ப்பாங்க. அந்த சிலுவின் சின்னம் என்றால் சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. ஸ்லோ டெத், சீக்கிரமாக அவன் சாகக்கூடாது. ஏன்னா போகிற வரவங்க அவங்க பார்ப்பாங்க, அவங்கள ஹல்லேலூயா பார்ப்பாங்க. என்ன பாவம் செஞ்சான், என்ன செஞ்சான், இவன் தொங்கி நிற்கிறானே சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும்னு சொல்லி ரோமர்கள் என்ன செஞ்சாருங்களா, அந்த மாதிரி ஒரு பாடத்தை அங்கே வைத்திருக்கிறாங்களா, கஸ்டம்ஸ். அவங்களுக்கு இந்த பழக்கம், என்ன தவறு செய்கிறியோ நீ சிலுவையில் என்ன செய்யணுமா, மரணத்தை சந்திக்கணும். ஆனால் சீக்கிரம் இல்லை, ஸ்லோவா நீ என்ன செய்யணுமா, சாகணும். ஹல்லேலூயா. ஸ்லோவா சாகணும். அதே போல குரூசிஃபை அப்படின்னு சொன்னா, குரூசிஃபை சிலுவையில் அறையும்படின்னு சொன்னா, கிரேக்க வாழ்த்துல ஸ்டாரோ,
STAUROO. ஸ்டாரோ என்றால் கிரேக்க பாஷையில் குரூசிஃபை, அவளை சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு சொல்ற பாஷை வந்து கிரேக்கில் ஸ்டாரோ. ஹல்லேலூயா. அதே போல நம்ம சிலுவைன்னு சொல்லுவோம். அது எந்த மரத்தினாலும் செஞ்சாலும், எந்த மரமாக இருந்தாலும், அந்த லாட்டின் வேர்ட்ல ட்ரீக்கு வந்து கிரக்ஸ், CRUZ, கிரக்ஸ். ஹல்லேலூயா. கொஞ்சம் எழுதிக்கங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு சின்ன பாடம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, கிரேக்க மொழியில குரூசிஃபை, சிலுவையில் அறியுங்கள் என்றால் ஸ்டாரோ. ஹல்லேலூயா. சில வார்த்தைங்க, எபிரேயர் ஒரு வார்த்தை கற்றுக்கணும், கிரேக்கில் ஒன்று கற்றுக்கணும். லாட்டின் வேர்டுக்கு வந்து எந்த மரத்தில் செய்யறதுன்னா ட்ரீ, அந்த ட்ரீக்கு கிரக்ஸ், CRUX, கிரக்ஸ் அப்படின்னு அதுக்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சைன் ஆஃப் ஷேம், சிலுவையில் இருந்தா ஷேம், ஹல்லேலூயா, அவமானம். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுறது, நமக்காக அவர் என்ன செய்தாரா, அவமானப்பட்டார். சைன் ஆஃப் ஷேம். அங்கே போற வரவங்களாம் என்ன செய்வாங்களா பார்த்து, அவன் வெக்கப்படுறோமா, எல்லாரும் வெக்கப்பட்டு இந்த மாதிரி பாவம் செஞ்சானா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு அவன் என்ன செய்வாங்களா, திட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் சைன் ஆஃப் ஷேம். ஹல்லேலூயா. அதே போல ஸ்திரீகளை அந்த ரோமர் என்ன செய்ய மாட்டாங்களா, சிலுவையில் அறைய மாட்டாங்க. ஹல்லேலூயா. இது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஸ்திரீகளை ரோமன்ஸ் என்ன செய்ய மாட்டாங்களா, ஸ்திரீகளை அறைய மாட்டாங்க. ஹல்லேலூயா. இதை பார்க்குறவங்க அடுத்த தப்பை செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் சிலுவையின் காட்சி. இதை பார்க்குறவங்க சிலுவையில் என்ன செய்வாங்களா, அறைய மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. அவங்க தலை மேலே ஒரு போர்டு எழுதியிருக்கோம். அதுதான் ஹல்லேலூயா. அந்த தலை மேலே, சிலுவையின் மேலே ஒரு போர்டு எழுதியிருக்கோம். அந்த பாவத்தை என்னன்னா செய்தார்களோ அது எழுதி இருக்குமா அவனுக்கு. இவன் கொலை பண்ணுனா, இவன் இதை பண்ணா, எல்லாம் அதை பார்த்து படிச்சுட்டு போவாங்க. ஹல்லேலூயா. சிலுவையில் 3 பார்ட்ஸ் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. 3 பார்ட்ஸ் சிலுவையில். ஹல்லேலூயா. பேட்டிபுலம் அப்படின்னுவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தூக்கி கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. அந்த நேரா இருக்கிறது வந்து எங்க அறையிறாங்களோ அங்க இருக்கும் அது. ஹல்லேலூயா. அதுக்கு வந்து ஸ்டிப்ஸ்ன்னு இருப்பாரு, STIPS, ஸ்டிப்ஸ். மொத்தம் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிராஸ் வந்து நம்ம நினைக்கிறோம் சிலுவையில் தொங்கினார், சிலுவையில் சுமந்தார், அசால்ட்டா பேசிட்டு போறோம். ஆனால் நம்முடைய பாவத்துக்காக அவர் அவ்வளோ பாரமான சில, ஏறக்குறைய அந்த காமெண்ட்ரியில் சொல்றாங்க, ஏறக்குறைய 136 கிலோ இருக்குங்களாம். எழுதி கொள்ளுங்க இந்த சிலுவை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு 5 கிலோ தூக்கின்னு போறதுக்குள்ள கை எப்படி வலிக்குங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அந்த 136 கிலோ, ஹல்லேலூயா, 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 ஆண்டவர் சுமந்து சென்றார். பேட்டிபுலம் அது ஒரு சைடு பார்ட் பேர், இப்படி வர்றது தான் பேட்டிபுலம். நேராக இருக்கிறது பேர் ஸ்ட்ரிப்ஸு. அந்த காலு கீழே அவர் கால் அதை ரெஸ்ட் பண்ணுற இடம் வந்து சிடல், SEDILE. 3 பார்ட் அது. சிலுவை நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன மாதிரி அது நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, இத்தனை கிலோ எனக்காக அந்த வீதியில் நீர் சுமந்து சென்றீர் என்று நீங்கள் என்ன செய்ய போறீங்களா, இந்த நாள் உணர போறீங்க. ஹல்லேலூயா. 3 பார்ட்ஸ் அது. ஹல்லேலூயா. அந்த டாப் ஆஃப் த கிராஸ்ல எல்லா கல்லறைக்கும், எல்லா அந்த மரித்தவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த போர்டில் எழுதிருந்தது. அதுக்கு பேர் வந்து டிட்டுலஸ். அந்த போர்டுக்கு பேர் வந்து டிட்டுலஸ், TITULUS. அதில் எழுதியிருக்காங்க கிரைம், என்னென்ன பண்ணாங்க தப்பு, அதை பார்த்து பயந்து ஜனங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் என்ன எழுதியிருந்தது தெரியுங்களா, அவர் பாவம் அறியாதவர், குற்றமற்றவர், ஊராபா திகரபலபா, கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. அவருக்கு அந்த போர்டில் என்ன தெரியுமா இருந்தது, யூதருக்கு ராஜா. ஹல்லேலூயா. கிங் ஆஃப் ஜூஸ். அவருக்கு ஒன்றையும் செய்ய முடியல. பிளாத்து வந்து சொல்றாரு, இவருக்கு ஒன்றையும் நான் கண்டுபிடிக்க முடியல, ஒரு பாவம் செய்யலையே, எனக்கு என்ன செய்யறது புரியல என்று சொல்லும் போது அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் குற்றமே செய்யாதவர். ஹல்லேலூயா. பாவங்களை போக்க வந்தவர் அவர். ஹல்லேலூயா. அந்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த போர்டு, அந்த டிட்டுலஸ் போர்டு மேல கிங் ஆஃப் தி ஜூஸ். ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜா. திரும்பி ராஜா மரித்து அப்படியே இல்லை, திரும்பி நமக்காக ஹல்லேலூயா திரும்பி வர போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் அந்த போர்டு இல்லைங்க, வேற போர்டு. அவருக்கு பரிசுத்தர், அவர் பரிசுத்த ரத்தம். மிச்ச பேர்லாம் பாவம் செய்தாங்க. அதுக்கு தான் அந்த கள்ளன் சொல்றான், நாமோ இந்த பாவத்தை செய்து அனுபவிக்கிறோம், ஆனால் இவர் குற்றமற்றவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 3 பாஷையில் எழுதிருந்துருங்க, பைபிள்ல இருக்கும், எல்லாருமே நீங்க படிச்சிருப்பீங்க. 3 லாங்குவேஜஸ்ல யூதருக்கு ராஜா. முதல்ல கிரேக்க பாஷை, எபிரேயர் பாஷை, லாட்டின் பாஷை.
3 பாஷையிலும் அந்த பேரு எழுதி இருக்கும். அந்த ஹல்லேலூயா. ஏதோ சிலுவையில் இருந்தது யூதருக்கு ராஜா 3 பாஷையில எழுதப்பட்டிருந்தது. போற வரவங்க பார்த்துருப்பாங்க, ஐயோ யூதருக்கு ராஜாவை ஏன் இவர் சிலுவையில் அறைஞ்சாங்க, இவர் ஒன்றும் பாவம் இல்லையா, அவருடைய பாவத்தை எழுதலையே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவர் தான் உலக ரட்சகர். சாம்சன் அப்படியும் உங்களையும் எந்த முனையில எங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்த ரத்தம் இன்னும் பாய்ந்து கொண்டிருக்குது ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருக்கு எத்தனையோ டார்ச்சர் ஆஃப் டூல்ஸ் ஆஃப் டார்ச்சர், அவரை டார்ச்சர் பண்ண டூல்ஸுங்க, ஆயுதங்கள் என்னென்ன பண்ணாங்க. சில காரியம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அல்ல முதலாவது விப், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரு, ஸ்கர்ஜின்னுவாங்க. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல விப்னு சொல்லலாம், ஸ்கர்ஜிங்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பிளாத்து சொல்றான், அவரை வாரினால் அடிக்கப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்புறம் crown of thorn, முள்முடி. ஹல்லேலூயா. அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது சும்மா அப்படி போட்டுடுறாங்க நினைக்காதீங்க. அந்த ஒரு முள்ளும் எத்தனையோ சென்டிமீட்டர் லாங்காக இருக்குமா, அதை ப்ரெஸ் பண்ணும்போதும் அப்படியே உள்ளே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு பேர் க்ரௌன். ராஜாவுக்கு முள் கிரீடத்தை போட்டார்கள். அவர் பொன் கிரீடத்தை உடையவர். ஹல்லேலூயா. அவர் ராஜா, அவர் நமக்காக வந்தப்போ முள் கிரீடத்தை அவருக்கு சூட்டினார்கள். அதுக்கப்புறம் நெயில், அது எவ்வளோ பெருசுன்னு சில பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆணிகள் அவருக்கு இருந்தது. அந்த டூல்ஸ் ஆஃப் டார்ச்சர் தான் நெயில் அண்ட் ஆமர்ல அடிக்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் அவர் மரித்த பின்பு கூட சும்மா விடலாங்க. அந்த சோல்ஜர் ஸ்பியர் ஈட்டினால குத்தி அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். ரத்தமும் தண்ணீர் என்ன செய்த கலந்து வந்தது. ஊராபாதி கராபாலபா, அந்த சொட்டு ரத்தத்தினால தான் நம்ம இந்த நாளில் நிற்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பரிசுத்த ரத்தத்தினால தான் இந்த நாளில் நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மரித்து பார்க்குறாங்களா விழாவில் குத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? இதை போல வேற தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைங்க. தன் ஜீவனே கொடுக்குற தெய்வம் இல்லை, அவர் மாத்திரம் தான் ஜீவன் உள்ளவர். அல்லது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை பார்த்து கொண்டு அன்பான சகோதரியே, அவரை போல வேற தெய்வம் இல்லை. அவர் பரிசுத்த ரத்தத்தினால் இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். ஒரு வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் ரத்தத்தில் மறைய போகுது. ஹல்லேலூயா. மரண செய்திகள் வராது. ஏனென்றால் அவர் நமக்காக மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், நசுக்கினவர். உன் பாவத்துக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? சுத்திகரித்து நம்மளை ஒரு பரிசுத்தமாக அவர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, கைகளால் அவர்களை அடித்தார்கள். இதுதான் ரொம்ப மோசங்க. பரிசுத்தரை பாவம் நிறைந்த மனுஷர்கள் அவரை கையினால் அடித்து எச்ச துப்பினார்கள். ஊராபாதி கரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அவமானங்கள். பரிசுத்தர் இதை எல்லாம் யாருக்காக? உங்க பேரு சொல்லுங்க. எனக்காக இதை சிந்திய, எனக்காக அவர் சகித்தார். ஊராபாதி கரபலபா. ஹல்லேலூயா. கல்வாரின் பார்க்கும் போது புறஜாதிகளும் கண்ணீர் விடுவார். ஏனென்றால் இந்த மாதிரி தேவன் நாங்கள் பார்க்கலங்க. அவர் அறியாத மக்களே சொல்லுவாங்க, இவ்வளோ சகித்தாரா உனக்காக எனக்காகன்னு சொல்ல கையினால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. அவர் மேல துப்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஹல்லேலூயா எடுத்தவங்க வாசிப்போம். ஏசையா அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப 50 அதே பாடலா பாஸ்டர் பாடு 53:4-5 வாசித்து பார்ப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அனுப்பப்பட்டு வாதிக்கப்பட்டு ஹல்லேலூயா சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுமா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த வசனத்தை பாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. குணமாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற வைரஸ்ல பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு இந்த நாளிலே அவருடைய தழும்பு பாய்ந்து கொண்டிருக்குது. அவருடைய கல்வாரின் ரத்தம், வாரினால் அடிப்பட்ட தழும்பு, முள்முடியின் தழும்பு இந்த நாளில பாய்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போகுது. அவரோட வல்லமை போய் எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். பிழைத்து இருந்து நம்ம உலகத்தை பார்த்து சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. இனி தீங்க காண மாட்டாய். நீ ஓ ராபாதி கராபாலா பாபா பாபா பாபா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது இனி தீங்க காண மாட்டோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு அதை பார்த்துட்டு நாங்கள் முடிக்க போகிறோம். இந்த நாளில் முக்கியமாக விப், ஸ்கர்ஜிங், வார வண்டி
டூல்ஸ் ஆஃப் டார்ச்சரில் ஒன்றே ஒன்று பார்த்துட்டு 2 வசனத்தில் நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விப், ஹல்லேலூயா. அது எங்களுக்கு சொல்லப்பட்ட கிளாஸில் எடுக்கும் போதும் பிளாத்து அதை எதுக்காக கொடுத்தாருன்னு சொல்லி காமெண்ட்ரியில் படிக்கும் போதும் இட்ஸ் எ த்ரெட்டனிங் பனிஷ்மெண்ட் அட்டெம்ப்ட் பை பிளாத். அவர் அட்டெம்ப்ட் பண்ணாராம். த்ரெட்டனிங், உயிருக்கு பயம் வரும். அது உன்னை வாரினால் நாங்கள் அடிக்கிறோம்னு சொன்னால் சும்மா ஒரு கயிறை வச்சு அடிக்கிறது நம்ம பார்க்குறோம். இல்லை, அது முனையில் சில ஊக்கு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா சொல்கிறாங்க காமெண்ட்டில். அதை போட்டு ஒரு அடி எடுக்கும் போதும் அவ்வளோ சதை பிச்சின்னு வரும்போதும் அவ்வளோ ரத்தம் வருது. ஒரு அடி அடிக்கும் போதும் சாம்சன் ஆப்டேக்காக ஒரு அடிக்கும் போதும் உங்கள் பேரை போட்டுக்குங்க, எவ்வளோ சதை வந்திருக்கும், எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். அதுக்கு பேர் பிளாத். அது என்னத்துக்கு ட்ரை பண்ணாரா? இயேசுக்கு இது கொடுத்தா அவர் ஒன்றுமே செய்யலையே, பாவம் அறியாதவர், பரிசுத்த நல்லது தானே செஞ்சுக்கிறார். அற்புதங்களை செஞ்சவருக்கு இவ்வளவு பெரிய நம்ம பாவத்தை கொடுக்கிறோமே, இவ்வளவு தண்டனையை கொடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் அட்டெம்ப்ட் பண்ணார். அது கொடுத்தா ஜனங்க வானா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாராம். இல்லை, ஆனால் ஜனங்க என்ன சொன்னாங்களா? இயேசுவை சிலுவையிலே அறியுங்கள். காமெண்ட்ரியில் சொல்லுது இட்ஸ் எ த்ரெட்டனிங் பனிஷ்மெண்ட் அட்டெம்ப்ட் பை பிலேட். ஹல்லேலூயா. பிளாத் அதை அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்தார, விட்டுடுவாங்கன்னு, ஆனால் விடலை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் யோவான் 19:1 சொல்லுகிறது, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். ஓ ராபா திக்க ராபா லாபா, வாரினால் அடிப்பித்து. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றுன்னா எல்லாமே ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அனுபவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு நாள்ல 2000 வருஷத்துக்கு முன்ன வாரினால் அடித்தார்கள் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கும் என்னுடைய மீறுதல் நிமித்தம், என்னுடைய பாவத்து நிமித்தம் நான் என்ன செய்றேன்? உம்மை அடித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. தினந்தோறும் நான் அடித்துக் கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். உமக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழாதபடி, பரிசுத்த வாழ்க்கை வாழாதபடி, இந்த உலகத்துக்கு ஒரு உப்பாக ஒளியாக இல்லாதபடி, இயேசுவை வெளிப்படுத்துகிற மகனாய் மகளாய் நாங்கள் இல்லாதபடி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் மாத்திரம், எங்களுடைய மீறுதலை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே சாபத்தியம் ஆண்டவரே, பாவங்களும் ஆண்டவரே, சோதோம் கோமரா போல பாவங்கள் நிறைந்திருக்குது ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாவற்றும் இறங்கி மன்னித்து ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் சுத்திகரியும் ஆண்டவர் என்று இந்த நாளிலே கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இனிமேல அடிக்காதீங்க. ஹல்லேலூயா. இனிமேலும் அடிக்காதீங்க, அடிச்சது போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. தினந்தோறும் நம்ம அடித்துக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, ஆண்டவரே, நான் என்னென்ன பாவம் நீங்க செய்யும் போதும், மீறுதல் பண்ணும்போது யோசிங்க, ஐயோ ஒரு அடியை நான் ஆண்டவர் மேல அடிச்சிட்டேனே, ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை திரும்பி செய்ய மாட்டீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ விடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இதனால முக்கியமாக ஒரே ஒரு மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்திருக்கும் போது ஒரு இடத்துல தண்ணீர் இல்லை. அல்லது ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கோலை எடுத்துக்கொண்டு அந்த கண்மலையை என்ன செய்யி அடினாரு. ஹல்லேலூயா. அவன் அடித்த பிறகு தண்ணீர் புறப்பட்டது. ஹல்லேலூயா. தண்ணீரை கூட்டி சந்தோஷமா இருந்தாங்க. அதில் திரும்பி அவங்க நடந்து வந்து எத்தனையோ காரியங்களை பார்த்து வந்தாங்க. ஆனால் 2வது இடத்துல வரும்போது திரும்பி என்ன ஆயிடுச்சிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆகும்? 20:11 இருக்குது, திரும்பி தண்ணி ப்ராப்ளம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கோலை எடுத்து கொண்டு போ, ஆனால் கண்மலையோடு என்ன செய்ய பேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை அவர் சரியா கேட்கல, ஸ்பீடா வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தைகளாம் சொல்லி அவரும் ஆறணும் என்ன செய்யற கலகக்காரர்களை சொல்லி கோலை எடுத்து ஹல்லேலூயா என்ன செய்யறார்? கண்மலையை அடித்தார். ஒரு ராபாதி கரபலபா. ஆண்டவரோடு பேச வேண்டிய மோசேவும் ஆரோனும் கண்மலையை பார்த்து என்ன செஞ்சாங்களா? அடித்தார்கள். கண்மலையாக கிறிஸ்துவை பார்த்து அடித்தார்கள். இந்த நாளில் எத்தனை பேர் உணர்றீங்க? ஆண்டவரே, நான் ஆண்டவரோடு பேசுறதை விட்டுட்டு, அநேக நேரம் உம்மோடு உறவாட விட்டுட்டு, என்னுடைய கனெக்ஷனை தூரமாக்கி கொண்டு உண்மை ஆண்டவரை அடித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, வாரினால் அடிக்கிறேன். கண்மலையாக கிறிஸ்துவை நான் அடித்து கொண்டு இருக்கிறேன். பேச வேண்டிய நேரத்தில் ஆண்டவரே நான் அடிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன மன்னித்து ஆண்டவரே, என்னுடைய ஈசோப்பினால் சுத்திகரித்து, இந்த பரிசுத்த ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து ஆண்டவரே, இனிமேல் நான் அடிக்க மாட்டேன். ஆண்டவரே, பேச போகிறேன். ஆண்டவரே, என் வார்த்தைகளால் அடிக்க போறதில்ல, உங்களுக்கு விரோதமாக செய்கிற பாவத்தினால் அடிக்க போறதில்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்? ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய போறேன்? பேச போறேன். ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு உருவாடுங்க. இந்த நாள் நல்ல டைமை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்க, உலகத்தை ரட்சிக்க, ஆண்டவர் கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பதை சுவிசேஷமாய் சொல்ல ஆண்டவர் சீக்கிரத்தில்
நாளில் எல்லா கட்டுகளும் விடுதலாக்கி நம்ம வெளியே வரப்போகிறோம். ஒரு புது சிருஷ்டியாய் வரப்போகிறோம். பழையெல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதான போல ஊழியங்கள் புதிது. அல்லேலூயா. எல்லா காரியங்களும் புதிதாக்க போகிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் உதவின எபினேசர் இனிமேலும் வழி நடத்துவார். இனிமேல் நான் வாரினால் அடிக்க மாட்டேன் ஆண்டவரே, ரத்தத்தை வர வைக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் பேச போகிறேன், கண்மலையோடு நான் பேச போகிறேன். அதிக நேரம் ஆக போகுது. லாஸ்ட் வசனத்தை வாசித்து நம்ம இந்த நாளில் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 2:13 வாசிக்க போகிறோம். எபேசியர் 2 பவுல் எழுதுகிறார், முன்னே தூரமாயிருந்த நீங்கள், சொல்லுங்க, நானு பாவத்தோடு இருந்த நம்ம, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்தோமா? சமீபமாய் வந்துட்டோம். அவர் கிட்ட வந்துட்டோம். அவருடைய கல்வாரி இந்த நாளில் நினைப்போம். கல்வாரின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். இந்த சூழ்நிலை சீக்கிரம் மாறும். அற்புதங்களை செய்வார். இதுவரைக்கும் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருங்களை ரெட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். இனிமேல் நாங்கள் அடிக்க போகிறதுல கண்மையோடு பேச போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, and what a wonderful two exhortations we received from the Lord this morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சுருக்கமான செய்திகளை கர்த்தருடைய கிருபையால் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். I told Brother Samson, I want you to teach something about the cross, about what happened on that day, so that the young people and people who are watching can understand and meditate upon what happened in that day when Jesus died on the cross. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்தபோது என்ன நடந்தது என்று சொல்லி வாலிபர்களும் அநேகர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை போதிக்க வேண்டும் என்று சொல்லி சாம்சன் நான் சொல்லியிருந்தேன். Usually this is the day where we talk about the 7 words which Jesus spoke on the cross. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் பேசுவது உண்டு. And we need to meditate upon the word and understand that. And today it was a wonderful way of explaining about the cross today. இன்றைக்கு சிலுவையை குறித்து அருமையான விதத்திலே விவரித்து சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை I was கொடுத்திருக்கிறார். very touched when Brother Samson said about the sign of shame. அவர் வெட்கத்தின் சின்னத்தை அவர் எடுத்தார். It's the stigma. It's like shame. You know, we don't want to go through shame. Even a small child, when we reprehend them and we tell them, you're grounded, they are against it. They don't want to be shamed. சின்ன பிள்ளைங்க கூட இன்னைக்கு வெட்கப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வெட்கமா இருக்கு சொல்ல சில காரியத்தை செய்ய மாட்டாங்க. But on that day he was just hanging on the cross with all the shame of the world, including yours and mine. உலகத்தின் எல்லா பாவங்களையும் எல்லா வெட்கத்தையும் சுமந்து கொண்டு அவர் வெட்கத்தை நம்முடைய வெட்கத்தையும் அவர் சுமந்தார் இன்றைக்கு. Amen. Jesus is the only one who was born as a king. ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான் பிறக்கும்போதே ராஜா. And he was living as a king. வாழும்போது ராஜா. And he died as a king. மரிக்கும்போது ராஜா. And when he's going to come back as a king of kings and lord of lords. திரும்ப வரும்போதும் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வர போகிறார். Amen. Amen. Brother Solomon preached very well upon what we should be prideful of. Not the worldly things, but we should be prideful of his name, and that name is Jesus. உலக பிரகாரமான காரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பிரசங்கித்தார். Amen. And then the second thing is we need to be prideful of his cross. இரண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை We பாராட்ட need to வேண்டும். talk about his cross. Wherever we go, cross is the message. That's the message. The salvation is the message even now. போனாலும் சரி இன்று வரைக்கும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் சிலுவை தான் ரட்சிப்பின் சின்னமாக Amen. இருக்கிறது. Repentance. மனம் திரும்புதல். Repentance and remission of sins. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். I don't know how many are watching this and how many are going to watch. There's only one way to receive your salvation, and it is through repentance and remission of your sins. எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க, இதுக்கு பிறகு எத்தனை பேர் பார்க்க போறீங்க தெரியல. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பாவம் எல்லாம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். Repentance and remission of sin in his name, and that name is Jesus. நான் சொல்றேன், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் வேற எந்த நாமத்திலும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாத்திரமே கிடைக்கும். Jesus died for us so that we will identify our sins and the remission of that through his name, and the name is Jesus. நம்முடைய பாவங்களை அடையாளம் கண்டுகொள்வது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தினாலே அதை அறிக்கை பண்ண முடியும், கழுவ முடியும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். So the apostles preached only this gospel. அப்போஸ்தலர்கள் இந்த சுவிசேஷத்தை The பிரசங்கித்தார்கள். gospel towards his kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கேற்ற சுவிசேஷத்தை Repentance and remission of sin through his name, and the name is Jesus. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொல்லி தைரியமாய் So பிரசங்கித்தார்கள். the first church, when it was opened through this message.
when Peter rose up and spoke, and that's Acts 2:38. முதல் சபை முதல் பிரசங்கம் பேதுரு எழுந்து நின்று தைரியமா பிரசங்கித்த அப்போஸ்தலர் 2:38. Praise the Lord. If you have not received the baptism, இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெறாமல் I think இருப்பீர்களா? after this lockdown, இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்த பிறகு there are going to be many baptisms அநேக ஞானஸ்நானங்கள் அநேகர் எடுக்க போகிறார்கள். in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அநேக ஞானஸ்நானம் எடுக்க The போகிறார்கள். whole world is coming to know about this name, and the name is Jesus. நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையிலே முழு உலகம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து. Acts 2:38 is the way we need to be baptized, and that's the only way to get the salvation. ரட்சிப்பை பெறுவதற்கு அப்போஸ்தலர் 2:38 தான், அதுதான் ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுப்பது. I think this is high time. It's end days, and Jesus is going to come back. If you're delaying your decisions not to be baptized or to be rebaptized, I want you to take a decision today, right now. கடைசி காலங்க, இனி காலம் செல்லாது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதுவே உயர்ந்த காலமாக இருக்கிறது. காலத்தை போக்காதீங்க. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காதீங்க, ஞானஸ்நானம் எடுங்க. மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா சீக்கிரத்தை தீர்மானத்தை எடுங்க. See, even now if you want to, we were not able to baptize you. இன்றைக்கு நீங்க விரும்பினா கூட ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. So you're delaying your decisions. ஆகவே தீர்மானத்தை நீங்க இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறீங்க. Father, Son and the Holy Ghost are just titles, but there's only one name which can give you the salvation, and that's the name of Jesus. The sin, it can be forgiven only through a name, through a person, through that name, and that name is Jesus. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது அவருடைய தலைப்புகள். ஆனா அவருக்குரிய ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை நீங்கள் சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கும்போதுதான் பாவத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறுவீங்க. Repent and be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Ghost. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை We are பெறுவீர்கள். getting many results from the other parts of the world that in the cars, when they are hearing the word from this online streaming, people are receiving the Holy Ghost and they are sacrificing their life for Jesus Christ. வெளி தேசங்களில் நேரடி ஒளிபரப்பில் செய்திகளை கேட்கும் பொழுதே கார்ல போகும்போது அந்நிய பாஷையில பேசி, ஓ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தியை So கேட்கிறேன். I want you to understand that there's only one name, and that's the name which can give you the salvation, and that's the name of Jesus, who died for us on Calvary with his 136 kilos of cross which he took, which is for you and for me. If you are not identifying with this name, your baptism is not going to be true. So I want you to identify with the person who died for you and who was buried for you, and he rose again for you, and he's going to come back for you. உங்களுக்காக Hallelujah. மரித்தவர், உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், உங்களுக்காக உயிரோடு எழுந்தவர், உங்களுக்காக சீக்கிரமாய் வரப்போகிறவர், அவருடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தில ஞானஸ்நானம் எடுக்க முடியும்? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒரே ஒரு நாமம் மாத்திரம்தான், அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். Hallelujah. ஏன் சொல்றேன்? சாதாரணமான எடையுள்ள சிலுவை அல்ல, 136க்கும் மேற்பட்ட எடையுள்ள ஒரு சிலுவையை கர்த்தர் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த நாமத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க. Amen. Hallelujah. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. I think this is very apt for this season. One more chord high. Very apt for the season to understand that we as living Christians today, where we just need Jesus. Hallelujah. இந்த காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில எனக்கு தேவை அவர் மாத்திரமே, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்தில் எனக்கு போதும். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. You're more than enough. You are more than enough.
You are more than enough. You're more than enough to me. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah. I want to thank Hallelujah. everybody who joined this, what we call as a Good Friday service. இந்த பெரிய வெள்ளி ஆராதனைக்கு நேரடி ஒருபரப்பில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். I'm not going to speak on the cross, but I just want to say a few words about this, which I've been hearing from the other ministers about the Passover and the significance of the Passover this time, at such a time as this. சிலுவை குறித்து இன்றைக்கு நான் பேச போவது கிடையாது. அநேக பிரசங்கியாளர் மூலமாக பேசப்பட்டு வருகிற இந்த பஸ்காவை குறித்து இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Many years ago, when God gave this commandment to the people of Israel and said, tonight I'm going to deliver you, and tonight you need to celebrate this Passover. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஆராதிக்கிற தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னார், இன்று இரவு எகிப்தை விட்டு புறப்பட போகிறீர்கள், இந்த பஸ்காவை இன்றைக்கு ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். I want Brother Solomon to read Exodus 12th chapter verses 11. யாத்திராம் 12வது அதிகாரம் 11வது வசனம். Exodus 12th chapter verses 11. யாத்திராம புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. Praise God. I mean, he gives an instruction how you should celebrate the Passover. எப்படி இந்த பஸ்காவை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சில விதிமுறைகளை கர்த்தர் And then சொல்லுகிறார். he says you need to have this, you need to grind, you need to put your dress, you need to put your shoes, you need to put your staff in your hand, and you shall eat in a haste, but it is the Lord's Supper. Praise God. அறைகள் கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்கள் பாதரட்சியை தொடுத்து கொண்டு உங்கள் கையில தடியை பிடித்து கொண்டோ இதை கர்த்தருடைய பஸ்காவாக நீ கடைபிடிக்க வேண்டும். Amen. This is the Lord's Passover. Praise God. கர்த்தருடைய பஸ்கா என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. We have some things to do, and God has promised us He will do something for us. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்த சில காரியங்களை அவர் செய்ய வேண்டியது இருக்கிறது. Amen. So the plagues and all the things which happened in Egypt was destroyed and went away after the Passover. பஸ்காவுக்கு பிறகு எகிப்தில வந்த எல்லா வாதைகள், கொள்ளை நோய் அதற்கு பின்பு நீங்கி விட்டது. And that's what it says in the next verse. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். I am the Lord. And look at that first verse. It says it is the Lord's Passover. And the second verse says I am the Lord. So who is in control of this celebration? The Lord Himself is in control of this celebration. முன்பாக வசனத்தில் கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வசனத்தின் முடிவில் நானே கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய கரத்திலே. Amen. He is a supreme God. Hallelujah. நாம் ஆராதிக்கிற சிறந்த தேவங்க. Maybe our flesh will put us weak tonight, today. மாம்சம் இந்த காலை வேளை நம்மை பலவீனப்படுத்தும். But there's a spirit which says I serve a supreme God. நமக்குள்ள இருக்கிற ஆவியில உணர்ந்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் இல்ல, சிறந்த தேவன். This is the Lord's Passover. Hallelujah. If He takes a decision tonight all over the world, across the globe, this is going to be a Passover which is going to be very significant. When He going to pass over, the plague is going to go away. Hallelujah. பஸ்கா என்று சொல்லும் பொழுது இந்த பஸ்கா முடிந்த பிறகு கொள்ளை நோய்க்கு இடம் கிடையாது. சர்வ தேசம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க போகிறார். Amen. It's a very significant because all over the world almost 85% are on lockdown and behind doors, and this is the time the Lord says it is Lord's Passover. உலகமெங்கிலும் 85% தேசங்களிலே லாக்டவுன் என்று சொல்லி எல்லாம் அடைக்கப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறார், இது மனுஷனுடைய பஸ்கா அல்ல, கர்த்தருடைய பஸ்காவாக இருக்கிறது. The Christians are kneeling down in the roads, the Christians are kneeling down in the churches and the homes, and they started praying. The attention is on only one person. It is the Lord's Passover. உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. எதற்காக தெரியுமா? கர்த்தருடைய பஸ்காவுக்காக. Praise God. They know that this is going to be very significant when the lockdown
down as in during this time when the people are going to celebrate the Passover. அடைக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே தான் ஜனங்கள் பஸ்காவை கொண்டாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. So we are going to pray, we are going to kneel down and we are going to say, Lord, forgive all the sins, which the first thing is forgiveness. Ask forgiveness from God. முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் குற்றத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல முதல்ல நம்முடைய பாவத்துக்காக அறிக்கை பண்ண வேண்டும். We need to understand God is a loving God. நான் சொல்றேங்க ஆண்டவர் மாத்திரம் தான் அன்புள்ளவராக இருக்கிறார். He's going to forgive us if we're going to go and ask him. Hallelujah. படிட்டு மன்னிப்பை கேட்டாலும் மன்னிப்பதற்கு நாம் ஆராதிக்கிறவர் கிருபை Amen. உள்ளவர். I don't know how many Christians still you have bitterness in your hearts. இன்னும் எத்தனை பேர் கசப்புகளோடு கூட இருதயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I'm not talking about the world, I'm talking about the church. If you're still bitter in your heart, if you're still going to backbiting, if you're still jealous, if you're still, it's not worth it. This is the time, come to the Lord and say, Lord, forgive my sins. I want to leave it right here, but Lord, it is your Passover. உலகத்தை குறித்து சொல்லுங்க, சபை குறித்து சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுங்க. இன்னும் கசப்புகள் இருக்கிறது, இன்னும் பொறாமை இருக்கிறது, புறங்கூறுதல் இருக்கிறது. ஏன் சொல்றேன், நீ கர்த்தருடைய பஸ்கா இந்த நாள்ல எல்லா பாவங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க, நிச்சயம் கர்த்தர் மன்னிப்பார். When we are going to do that, இதை செய்யும்போது the Lord is willing to forgive us and also deliver us. இதை செய்யும்போது கர்த்தர் மன்னிப்பது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்திலிருந்து சீக்கிரத்தை விடுதலையாக்க போகிறார். Because he is the Lord who is in control. ஏனா நானே கர்த்தர் என்று சொன்னார். It is the Lord's supper, it is the Lord's Passover. இது கர்த்தருடைய பஸ்காவாக இருக்கிறது. So when he is going to pass over tonight, I don't know how it's going to be. From tomorrow we are going to see new things happen. நாளை தினம் முதல் கொண்டு கர்த்தர் புதிய காரியங்களை பஸ்கா முடிந்த பிறகு கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். My God is not a time of God who is constrained to timings. ஆண்டவர் காலத்திலே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஆண்டவர் கிடையாது. He comes on one fine day and say, today is going to be a new month for you. Hallelujah. ஆண்டவர் தோன்றுவானால் புதிய ஆரம்பம், ஒரு புதிய மாதம் உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய. After the Passover it's going to be new. Hallelujah. பஸ்காவுக்கு பிறகு பழைய காரியம் கிடையாது, எல்லாமே புதியது. A new month is going to start. புதிய மாதம் ஆரம்பிக்க போகிறது. A new direction is going to start. திசையை கர்த்தர் கொடுக்க போகிறார். Even God gave them new food for them. புதிய ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். New shoes for them. புதிய பாதரட்சை. Everything was new after the Passover. பஸ்கா முடிந்த பிறகு எல்லாமே புதியதாய் கர்த்தர் கொடுத்தார். We are praying as a church today, Lord, if this Passover is going to pass over just the way you want, things are going to be new to the church. சபையாக நாம் ஜெபிக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த பஸ்காவான சீக்கிரத்துல கடந்து போகுமானால் வருகின்ற நாட்களில் புதிய காரியங்களை சபைக்கு செய்ய போறீங்க. Amen. God is going to show a new direction to the church. புதிய திசையை சபைக்கு கர்த்தர் காண்பிப்பார். New opportunities for the church. சந்தர்ப்பங்கள் வாசல்களை கர்த்தர் New ways to worship the Lord. ஆராதிப்பதற்கு புதிய New directions for our jobs. புதிய திசை நம்முடைய வேலைக்கு. New directions for our economy. நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு புதிய திசையை கர்த்தர் New directions for our future. எதிர்காலத்துக்கு புதிய காரியம். When the Passover happens, everything is going to be new. பஸ்கா முடிந்த பிறகு எல்லாமே புதியதாய் வர போகிறது. And God is going to bless us with this new thing that after this Passover I'm going to remove the curse and I'm going to give you new directions in your life. கர்த்தருடைய பஸ்கா முடிந்த பிறகு சாபத்தை எடுத்துவிட்டு புதிய திசையை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காண்பிக்க போகிறார். Praise the Lord. After Passover everything became new. Same way after Moses came out from the ark, everything became new for him. அன்னைக்கு நோவா பேழையில் இருந்து வெளியே வந்த மாத்திரத்தில் எல்லாமே புதியதாய் மாறினது போல கர்த்தர் நமக்கும் இந்த கர்த்தருடைய பஸ்கா முடிந்து வெளியே வந்த பிறகு எல்லாமே புதியதாய் கர்த்தர் மாற்றுவார். God is sending a new wind to seize the things which is around us. எந்த காரியம் பயமுறுத்தி இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதோ அது அமைதலாகும்படியாக கர்த்தர் காற்றை வீச பண்ணுகிறார். The church is inside the ark. சபை இன்றைக்கு பேழைக்குள்ளே பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. But we don't know when we are going to come out. எப்பொழுது வெளியே வருவோம் என்று நமக்கு தெரியல. And everyone says when I'm going to have the worship together, when it's going to be new. Do not go back to the old. God is going to give you new things. எப்ப ஆராதிக்க போகிறோம், எப்பொழுது கூடி வர போகிறோம் யோசிக்கிறீங்க. நிச்சயம் வரும், அப்படிப்பட்ட ஒரு நாள் தூரம் கிடையாது, வந்து ஆராதிக்க போகிறோம். I'm telling and prophesying today. கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் இன்றைக்கு Just சொல்லுகிறேன். the way God remembered Noah. நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தது போல God is remembering you and his church. கர்த்தர் உங்களையும் நம்முடைய சபையை கர்த்தர் நினைவு கூறுகிறார். Praise God. He is remembering us. நினைவு கூறுகிறார். His grace is sufficient for us. கிருபை நமக்கு போதுமானதா And இருக்கிறது. the Bible says, and God made a wind to pass over the earth. Hallelujah. He's going to send a new wind on the earth so that this will get over soon. ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார், எல்லாம் தண்ணீர் மறந்து போனது. அதே போல ஆண்டவர் சீக்கிரத்திலே காற்றை வீச பண்ணுவார், எல்லாம் மாற போகிறது. The wind is coming very soon காற்று நம்முடைய தேசத்தை தேடி உலகத்தை தேடி வந்து upon the earth. பூமி
பூமிக்கு மேலே. What is struggling you today? எது இன்றைக்கு உங்களை God உபத்திரவப்படுத்துகிறது? says, I'm going to remove that very soon. உங்களுக்கு உபத்திரவப்படுத்துற காரியங்களை சீக்கிரமே கர்த்தர் நீக்க And when போகிறார். Noah saw this new thing happening in his life, நோவா தன்னுடைய வாழ்க்கையில வெளியே வந்து புதிய உலகத்தை பார்த்தபோது, look how God has created in him. He says, everything is gone, nothing is there, but I have given you something inside you to recreate the world once again. எல்லாமே அழிந்து விட்டது, எல்லாம் புதுசா இருக்கு, ஆனா உலகத்தை மறுபடியும் சிருஷ்டிப்பதற்கு உனக்குள்ளே ஏற்கனவே திறனை வைத்திருக்கிறேன். God has already invested in you and me. Hallelujah. நமக்குள் கர்த்தர் முதலீடு செய்து சில காரியங்களை வைத்திருக்கிறார். After this is going to get over, இந்த சூழ்நிலை முடிந்த பிறகு he is expecting what he's invested to come out and create new things. உள்ளே முதலீடு செய்து வைத்த காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து புதிய காரியங்களை நம்மை கொண்டு சிருஷ்டிக்க வைப்பார். We are going to have people who in the streets, they are going to be filled with Holy Ghost. தெருக்கள் நடந்து போகும்போது अनेक அபிஷேகத்தை பெற They are போகிறார்கள். going to be receiving the Holy Ghost in the roads right there, தெருக்களிலே அபிஷேகத்தை ஜனங்கள் பெற in போகிறார்கள். the car park, கார் விடுற இடத்துல, in your office, even the social distancing, they can receive the Holy Ghost right there. சமூக இடைவெளி வேணும்னு சொல்றாங்க, தூரம் நின்னாலும் சரி அபிஷேகத்துக்கு தடை They're கிடையாது. going to be worship and praise because Jesus, the King of Kings and the Lord of Lords, is coming very soon. கர்த்தரை துதிக்கிற கூட்டம், மகிமைப்படுத்துற கூட்டம் தெருக்களிலே அதிகரிக்க போகிறது. ஏன் சொல்றேனா, Hallelujah. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். New things from you. God is expecting, I'm going to give you a new earth, new ways to live, but I've given everything for you to recreate new things in your life. வரும்போது புதிய உலகம் போல தான் தெரியும், புதிய பூமியை கர்த்தர் கொடுக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நான் சொல்றேங்க, புதிய பூமியில ஒரு பெரிய எழுப்புதல் வர போகிறது. The Lord is coming very soon. சீக்கிரமா வர போகிறார். It is the Lord's Passover. சொல்லுங்க, இது கர்த்தருடைய பஸ்கா. It is the Lord's Passover. கர்த்தருடைய பஸ்கா. When the Lord decides, கர்த்தர் தீர்மானிப்பார், when the Almighty decides, சர்வ வல்லமையுள்ள தீர்மானிப்பாரானால் He will send a wind across the earth. அவர் முடிவு செய்துட்டார்னா பூமியின் மேல ஒரு பெரிய காற்றை வீச பண்ணுவார். And it is going to take very few minutes for him to do that. Hallelujah. அதிகரித்து வருகிற காரியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வினாடி போதும். It is the Lord's Passover. இது கர்த்தருடைய பஸ்காவாக இன்றைக்கு. I want you to encourage one another in their at homes and wherever you are listening. எங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்களோ ஒருவரை இந்த வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருடைய பஸ்கா. We should not be you should not be prideful for any other thing, but we should be prideful of his name and his cross. எந்த காரியத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட மாட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தோ அவருடைய சிலுவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட போகிறோம். We need to say, Lord, forgive our sins. I want to come back to the cross which you are there on the cross for me. எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. எங்களுக்காக நீ பலியான சிலுவை நினைக்கிறோம். இன்னைக்கு மன்னிப்பதற்கு நீ And வல்லவர். finally, Lord, it is Lord's Passover. You are in control. You are going to pass over this very soon, and you are going to give us, and you are going to send a wind, and you are going to give us a new earth where we are going to recreate for you, Lord. கடைசியா நீங்க சொன்ன வார்த்தை நினைக்கிறேன், இது கர்த்தருடைய பஸ்காப்பா. ஆண்டவரே, எல்லாமே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. சீக்கிரத்துல கர்த்தர் காற்றை வீச பண்ண போறீங்க. சூழ்நிலைகள் மாற போகிறது. உங்க நாமத்தை Can you மகிமைப்படுத்த just போகிறோம். lift your hands and voices wherever you are? Just ask God and praise. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாம் கொஞ்சம் மகிமைப்படுத்துங்க. Hallelujah, 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 hallelujah. Send the wind, Lord, very soon. Hallelujah. இந்த பூமியில ஒரு விசை காற்றை Oh, send the wind very soon, Lord Jesus, upon the earth. Rikaba shalarabalaraba. Hallelujah. It is your Passover, Lord. இது கர்த்தருடைய பஸ்கா. Oh, this is your idea, Lord, to celebrate, Lord இதை Jesus. கொண்டாடுவதற்கு Oh, the Passover is happening, Lord. Hallelujah. We are celebrating your death today உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். because that's how we were saved, Lord Jesus. மரணத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Let everything be new, Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Lord, let's see the wind very soon in our lives. சீக்கிரத்திலே எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு அந்த காற்றை வீச பண்ணுங்க. Lord, we are inside the ark safe, but you are the one who is going to bring the wind very soon, Lord Jesus. பிள்ளைகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறீங்க. நன்றி. சீக்கிரத்திலே காற்றை வீச Give பண்ணுங்க. us a new direction in our lives. புதிய திசை எங்க வாழ்க்கையில New காண்பிங்க. ways to think and praise you, Lord Jesus. ஆண்டவரே, நினைத்து துதிப்பதற்கு புதிய I pray for the entire church today and their families, சபையாருக்காய் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். right from the elder to the children, Lord Jesus. முதற் கொண்டு சிறு பிள்ளைகள் வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். Let the precious blood which is shed for us in Calvary be upon them and their houses, Lord Jesus. எங்களுக்காக கல்வாரில சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இப்பொழுது நான் தெளிக்கிறேன். Hallelujah, hallelujah. Let there be safety and protection upon them right now. ஒரு பாதுகாப்பை பத்திரப்படுத்தலை கர்த்தர் கொடுப்பீராக. Lord, we are encouraged today because Lord, you are sending the wind very soon to seize this on the earth, Lord இந்த Jesus. காரியம் பூமியில அமைதலாவதற்கு ஒரு காற்றை கர்த்தர் சீக்கிரத்தை வீச பண்ண போகிறேன் என்ற வார்த்தையினாலே நாங்கள் தைரியப்படுத்திக் கொள்கிறோம். Thank you for dying for us. எங்களுக்காக மரித்ததுக்கு நன்றிப்பா. But Lord, thank you for coming back very soon, Lord Jesus. மாத்திரமல்ல
சீக்கிரமாய் நீர் வரப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி The trumpet is going to sound very soon, Lord. சீக்கிரத்திலே கால சத்தம் தொனிக்க போகிறது. We are going to see the King of Kings face to face. ராஜாதி ராஜாவை நாங்கள் முகமுகமாய் பார்க்க போகிறோம். Bless each and everyone who are watching this, இதை Lord. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் Let them be encouraged with these words. இந்த வார்த்தைகளை எங்களை தேற்றிக் கொள்ளுகிறோம். Bless us today, Lord. ஆசீர்வதிக்கின்றீர். The stone is going to be rolled very soon, Lord Jesus. சீக்கிரத்திலே புரட்டப்பட போகிறது. And Lord, you are going to be resurrected very soon, Lord. ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மகிமையாக We are going to come and worship you on the Easter day, on the day when you are resurrected. உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் தினத்திலே உம்மை ஆராதிக்க வர போகிறோம். Let all the people be rejoicing in what they are doing, Lord Jesus. எல்லாவற்றிலும் ஜனங்கள் மகிழ்ச்சியா இருக்க உதவி Bless each and every churches who are doing this. செய்து கொண்ட ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Even in the empty churches, Lord Jesus. அநேக சபை காலியா இருக்கு. Bless all the pastors எல்லா who are ஊழியர்களையும் taking their effort to bring the word to the வார்த்தையை people, Lord எப்படியாக Jesus. உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நேரடி ஒளிபரப்பிலே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒவ்வொரு ஊழியரை ஆசீர்வதிங்க. Bless us in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. God bless you all. We will have the resurrection service or the Easter service on Sunday, same time at 11 o'clock to 12 o'clock. We wish you all come back and worship the Lord. Be safe and God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஈஸ்டர் ஆராதனை இன்றைக்கு நடந்தது போலவே ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது. அந்த நேரத்தில் நேரடி ஒளிபரப்பை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பத்திரமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.